தமிழ்நாடு தொல்லியல் துறை களத்துக்கு வந்து 4லேருந்து இப்போ 10 முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் சொன்னது மாதிரி ஒன்றுமே கிடைக்காம போயிருந்தா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அமர்நாத் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சயின்ஸ் கேன் பி கொஸ்டின்ங்கும் போது ஹிஸ்ட்ரி கேன் ஆல்வேஸ் பி கொஸ்டின். இப்போ முக்கியமாக இந்த கான்ட்ரவர்சியாக இருக்கிறது கீழடி அகழ்வாராய்ச்சி அறிக்கை இது வரைக்கும் மத்திய அரசு வெளியிடல, மறுபடியும் அதில் ஒரு திருத்தம் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது நான் இப்போ புதுவெளியில் நிறையா பேசியிருக்கேன். கீழடிக்கு நான் 2016 நான் பர்சனலாக நான் போயிருக்கேன். ஏன்னா எனக்கு அதில் ஈடுபாடு இருக்கிறதுல வியப்பு கிடையாது. அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொன்னது இது வந்து 2010 நான் செம்மொழி மாநாட்டில் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம் சிந்துவெளி பகுதியில் நீங்கள் சொல்கிற கோவலன், கண்ணகி, சேரன், சோழன், பாண்டியன், நீங்கள் சங்க இலக்கியத்தில் சொல்கிற ஊர் பெயர், இடப்பெயரெல்லாம் கொத்தாக இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டு நான் கோயம்புத்தூரில் சொல்லும் போது எனக்கே தெரியும் இதுக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குன்னு. அப்போ நான் தொடர்ந்து எழுதிட்டுருக்கேன். அப்போ 2012 மேல் மேற்கு கீழ்கிழக்கு இருமை அந்த நகர பண்பாடு டவுன் பிளானிங் பண்ணுறதுல எப்போயுமே வெஸ்ட்டு சைடு ஹையாக இருக்கும், ஈஸ்ட் சைடு லோவாக இருக்கும். இந்த டைக்காட்டமே நான் ஸ்டடி பண்ணி சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து எழுதிட்டு இருக்கும்போது தான் 2016 என்னுடைய புத்தகம் வந்தது. ஐராவத மாதம் வெளியிட்டார், சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம். அந்த புத்தகம் வெளியிட்டு 45 நாளில் ஒரு நியூஸ் பேப்பரில் வருது, ஹரப்பா லைக் மெட்டீரியல் ஃபவுண்ட் நியர் மதுரை அப்படின்னு 2 நாள் கட்டுரை வந்தது. உடனே என்னடா ஹரப்பா லைக் மெட்டீரியல், நான் மதுரை, நான் கிட்டத்தட்ட படித்த கல்லூரியெல்லாம் தாண்டி தான் கீழடி போனோம். நம்ம இருந்த ஏரியாவில் நான் ஹரப்பான்னு சொல்லி மெட்டீரியல் சொல்கிறாங்களே, நான் அங்கேருந்து ஒரிசாலேருந்து ஓடி வந்தேன். அதில் திருத்தம் தேவையா சார்? கேளுங்க, அந்த இதில் அவர் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் திருத்தம் கேட்டாங்க, அவர் திருத்த வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அவர் பதிலும் சொல்லிட்டார், என்னுடைய ஆய்வு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இன்றைக்கி திருப்பி விளக்கம் பார்த்தேன், அவங்க அதை இன்சிஸ்ட் பண்ணுறாங்கன்னு. அப்போ என்னை பொறுத்த முறையில் ஒரு ப்ரொஃபஷ்னல் அவர் யாரும் கிடையாது. ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட திறமை மிக்க, பல இடங்களில் பணியாற்றி அனுபவம் மிக்க ஒருத்தர் தான். அப்போ அவர் பண்ண ரிப்போர்ட்டை நீங்கள் திருத்தி கொடுங்கன்னு சொல்கிறது ஒரு நிறுவனம் அதுவே தன் மீது செய்து கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானமாக நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, 2014, 15, 16 காலகட்டத்தில் அமர்நாத் ராமகிருஷ்ணா பண்ணுறார். அது ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ். 3வது இன்னொருத்தர் போகிறார், ஏஎஸ்ஐலேருந்து இவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அவர் போய் என்ன தோண்டிட்டு பார்த்துட்டு அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடைக்கலைங்கிறார். நீங்கள் அந்த பேட்டியெல்லாம் நேர்காணலாம் இன்னும் டிவி இதில் இருக்குது, யூடியூப்பில் இதெல்லாம் இருக்குது. அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைனாங்க. அப்போ உங்களுக்கு 2 வகையான வியூ. அமர்நாத் பயங்கர எக்ஸைட்டடாக சொன்ன ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட், இன்னொன்று அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொன்னது. அப்போ அதுக்கு பின்னால் தான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தமிழ்நாடு தொல்லியல் துறை களத்துக்கு 4லேருந்து இப்போ 10 முடிஞ்சிருச்சு. அப்போ அவர் சொன்னது மாதிரி ஒன்றுமே கிடைக்காம போயிருந்தா யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் அமர்நாத் சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்ட மெட்டீரியல் கிடைச்சிருக்கு. ஆக அதுதான் அப்போ 2லேயே இதுவே பார்த்தாலே தெரியுதில்ல அப்படின்னு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்க வேண்டியது. இன்னும் அவர் தன்னுடைய நான் பண்ணது கரெக்டுன்னு சொன்னார்னா, எது நான் சிறந்த முறைன்னு நினைக்கிறேன்னா, உங்களுடைய ஆப்சர்வேஷன், நீங்கள் கேட்ட கேள்வி, அவர் கொடுத்த பதில், அதையும் நீங்கள் முன்னுரையிலே பதிப்பிச்சு அந்த முழு அறிக்கையும் பொதுமக்கள்கிட்ட விட்டுறணும். இதை யாரும், அதாவது ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க, இட் வில் புட் டு கிரிட்டிசிசம். நீங்கள் சயின்ஸை யாரும் வினாக்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சயின்ஸ் கேன் பி கொஸ்டின்ங்கும் போது ஹிஸ்ட்ரி கேன் ஆல்வேஸ் பி கொஸ்டின். அப்படிங்கும்போது இதை பொதுவெளியில் போட்டால் பொதுவெளியில் மக்கள் முடிவு பண்ணுவாங்க, ஆய்வாளர்கள் முடிவு பண்ணுவாங்க. அண்ட் நோபடி கேன் பாஸ் அ ஜட்ஜ்மெண்ட், ப்ரீ ஜட்ஜ்மெண்ட். அதனால் ஐ ஆம் ஃபுல்லி தட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஈகர்லி டு ரீட் தி ஒரிஜினல் ரிப்போர்ட். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.